Under the boughs where the shadows play, the wind hums songs at the break of day. Whispering pines, secrets untold, carrying tales only the forest holds. Moonlight spills through the velvet dark, etching patterns, leaving its mark. ஹலோ ஆல், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்கள் டேவை எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க? பாசிட்டிவ் எனர்ஜியோட ஸ்டார்ட் பண்ணிங்களா? நான் தினமும் சொல்கிறது தான், உங்கள் டேவை நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி தான் உங்கள் டே ஃபுல்லாகவும் எண்டாகவும் சூப்பராக அமையும். ஸோ எல்லா வல்ல அருளான நமக்கு எல்லா வகையான சந்தோஷத்தையும் நமக்கு அருள் புரியணும்னு நான் என்றைக்கும் துவா செய்கிறேன். ஃபார் மை சப்ஸ்கிரைபர், ஃபார் எவ்ரி ஒன் இன்ஷால்லா. அண்டு இன்றைக்கி நம்ம வந்து வீடியோ கிளிப்பை பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ வீடியோ கிளிப்பில் பார்த்த மாதிரி, இன்ட்ரொடக்ஷனில் பார்த்த மாதிரி இன்றைக்கி 13th நவம்பர். ஸோ நான் ரொம்ப சூப்பரான ஒரு ஃபீஸ்ட் மாதிரி இன்றைக்கி செஞ்சுருக்கேன். பட் எல்லாத்துலேயுமே நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ. அண்ட் எல்லாத்துலேயும் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, என்னென்ன ஹெல்த்தியாக நீங்கள் சாப்பிடலாம், இஃப்தாரை வந்து நீங்கள் எவ்வளோ ஹெல்த்தியாக எடுக்கலான்ட்டு நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் த நல்ல விஷயங்கள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ சாலட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இதில் என்னென்ன போட்டிருக்கேன் இந்த சாலட்லனா, லெட்டஸ் போட்டிருக்கேன், செர்ரி டொமேட்டோ போட்டிருக்கேன், ஆலிவ்ஸ், பிளாக் ஆலிவ்ஸ் போட்டிருக்கேன், அப்புறம் கியூக்யூம்பர்ஸ் போட்டிருக்கேன், அண்ட் பீனட்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இவ்வளோ 5 இது காம்பினேஷனில் இதுலேயே உங்களுக்கு எல்லா சத்துமே இருக்கும். ஒரு போல் ஆஃப் வந்து இது நீங்கள் சாலட் சாப்பிட்டிங்கனாலே போதும், உங்களுக்கு இஃப்தார் டைமில் யூ வில் பி உங்கள் வயிறும் ஃபில்லாக இருக்கும். அட் த சேம் டைம் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது. டொமேட்டோஸில் வந்து நமக்கு விட்டமின் சி இருக்குது, அண்டு நமக்கு நட்ஸில் வந்து ப்ரோட்டீன் இருக்குது, நிறைய ரிச் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது, அண்ட் ஆலிவ்ஸில் நிறைய விதமான சத்துக்கள் இருக்குது. ஸோ இவ்வளோ சத்து உள்ள நீங்கள் சாலடை நீங்கள் தினமும் எடுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா, வாஃபிள் பண்ண போகிறேன். ஸோ வாஃபிளுக்கு வந்து இன்றைக்கி நான் ஒரு ஃப்ளேவர்டான வாஃபிள், நான் யூஸ்வலி வந்து வெனிலாவில் பண்ணுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் வந்து வாஃபிளில் வந்து பனானா வாஃபிள் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பனானா அது ஒரு பனானானாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதோட ஃப்ளேவராக இருக்கட்டும் சரி, அதோட ஸ்வீட்னஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஸோ ஐ ஜஸ்ட் ஆடட் 2 பனானாஸ் அண்ட் 2 எக்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து 2 cups ஆஃப் ஃப்ளவர் ஆட் பண்ண போகிறேன். அண்ட் 1/2 கப் வந்து ஆயில் போட்டுக்கோங்க. ஸோ இந்த கப்போட அளவு வந்து ஹாஃப் கப்பு ஆயில் போட்டிருக்கேன். ஸோ 1/2 கப்புக்கு வந்து மில்க் எடுத்திருக்கேன். ஸோ ரெண்டுமே போட்டதுக்கப்புறமா இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். வெட்டது முடிஞ்சிருச்சு, இப்போ ட்ரையை. ஸோ இந்த வந்து 1 கப் அளவில் 2 cups ஆஃப் ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் வந்து பேக்கிங் சோடா வந்து பேக்கிங் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பேக்கிங் சோடா வந்து 1/2 ஸ்பூன், இது வந்து பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் வந்து போட்டுக்கோங்க. அண்ட் 2 tablespoon ஆஃப் சுகர், இது வந்து டேபிள் ஸ்பூன் அளவு சொல்கிறது, 2 tablespoon ஆஃப் சுகர் போட்டிருக்கேன். ஸோ தட்ஸ் இட். இதுக்கப்புறம் வந்து என்னென்னாக்கா, மிக்சியில் வந்து நல்ல வந்து வைப்பரில் போட்டு எடுத்திங்க அப்படின்னாக்கா சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். பேட்டர் பாருங்கள், இந்த அளவு வந்து உங்களுக்கு திக்னஸ் வந்து கன்சிஸ்டன்சி வந்து இந்த திக்னஸ் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வாஃபல் மெஷின் எடுத்துக்கோங்க. ஸோ வாஃபல் மேக்கரில் வந்து ஃபஸ்ட்டு பட்டர் வந்து தடவிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம ஆயில் அங்கே ஆட் பண்ணியிருக்கோன்றதுனால சும்மா லைட்டாக வந்து நீங்கள் பட்டர் தடவினா போதும். ஃபார் டேஸ்ட் அண்ட் அதில் கொஞ்சம் ஒட்டாமல் ஸ்டிக் ஆகாமையும் வரும் இல்லையா? ஸோ நான் பட்டர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து நம்ம இப்போ ஹீட் ஆயிடுச்சு. இந்த பட்டர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து பேட்டரை வந்து போடலாம். பாருங்கள், நல்ல அந்த ஹீட் வந்து ஆனதுக்கப்புறமா நான் வந்து பேட்டரை வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போடுங்க. அது வந்து நீங்கள் ப்ரெஸ் அந்த இதை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணுறப்ப அதுவே வந்து எல்லாம் ஈவனாக வந்து உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து ஈவனாக ஆகிடும். நான் இப்போ க்ளோஸ் பண்ணியிருக்கேன். க்ளோஸ் பண்ணி இங்கே பாருங்கள், க்ரீன் கலரில் ரெட்டில் இருக்கிற லைட் வந்து க்ரீன் கலர் ஆச்சுன்னா ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம்.
எஸ், இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நல்ல ஒரு கலரில் வந்திருக்கு பாருங்கள். நல்ல மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த பனானா வாஃபிள். இதுக்கு மேலே நீங்கள் ட்ரெஸ்ஸிங் என்ன வேணால் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் பெர்ரிஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ப்ளூபெர்ரிஸ் வந்து எனக்கு ஆக்சுவலி ப்ளூபெர்ரி வந்து ஃப்ரெஷ் கிடையாது, இது வந்து ஃப்ரோசன் ப்ளூபெர்ரி தான் என்கிட்ட இருந்தது. ஸோ அது கூட நான் வந்து பிஸ்தாஷியோ கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஆட் சம் க்ரீம்ஸ். ஸோ நம்ம ரெண்டாக வச்சு உள்ள க்ரீம் ஸ்டஃப் கூட பண்ணலாம், அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். சாக்லேட் க்ரீமாக இருக்கட்டும், வனிலா க்ரீம், ஸ்ட்ராபெரி, வாட் எவர் ஃப்ளேவர் இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஆட் சம் க்ரீம் ஆல்சோ. நெக்ஸ்ட் ஐட்டம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, கொத்தமல்லி இருக்கு இல்லையா, கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அண்ட் 4-5 பூண்டு, பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி, இதை நான் வந்து அரைச்சி விழுதாக எடுத்திருக்கேன். இது கூட சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன், ஜீரக பவுடர் 2 ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் எதுக்கிட்ட அரைச்சிருக்குன்னு பார்க்குறீங்களா? சூப்பரான ஐட்டம் தாங்க பண்ண போகிறேன். ஸோ ஃபைனலாக வந்து இதுக்கு கார்லிக் ஹெர்ப்ஸ்ன்னு இருக்குது, அதுவும் போட்டிருக்கேன். அப்புறமா கேர்டு இருந்தால் கேர்ட் போடுங்க, நான் சாவர் க்ரீம் போட்டிருக்கேன். சாவர் க்ரீம் இருந்தால் போடுங்க, இல்லைனா கேர்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் நான் மிக்ஸ் கொடுத்துட்டு இது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இது வந்து நான் ஏதோ ஒரு இதில் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. ஒன்றும் இல்லைங்க, பன்னீர் தாங்க. ஸோ பன்னீரில் வந்து பார்த்திங்கன்னா இதை நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணி மேரினேட் பண்ணுங்கள். ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு மேரினேட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்க்யூவர் எடுத்து நம்ம வந்து பன்னீர் டிக்கா பண்ண போகிறோம். இது வந்து ஹரியாலி பன்னீர் டிக்கா. ஸோ இதிலே வந்து நான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அதாவது கலர்ஸ் ஆஃப் பெல் பெப்பர்ஸ் எடுத்திருக்கேன். நான் க்ரீன் கலருக்கு ரெட் கலர் பெல் பெப்பர் எடுத்திருக்கேன். இப்போ நான் ரெட் கலரில் நான் பன்னீர் டிக்கா பண்ணணும் அப்படின்னாக்கா க்ரீன் கலரில் எடுத்துக்கோங்க. ஸோ தட் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும் இல்லையா கலரு. நான் வந்து இது கூட வந்து அனியன்ஸ் வந்து எடுத்திருக்கேன். அனியன்ஸை வந்து பார்த்திங்கன்னா லேயராக வந்து கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ தட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து ஆல்டர்னேட்டிவாக நான் வச்சிட்டே இருக்கேன். ஒன்று பெல் பெப்பர் ஒன்றுனா, அதுக்கப்புறமா பன்னீர் ஒன்று, அதுக்கப்புறம் அனியன் ஒன்று. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்க்யூவரில் வந்து அடுக்கி வச்சுக்கோங்க. இது வச்சதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து க்ரில் பண்ணிங்க அப்படின்னாக்கா சூப்பராக இருக்கும். இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னாக்கா, எப்பயுமே ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ், அதாவது ரா வெஜிடபிள்ஸ், இட் ஆல்வேஸ் பி குட். வெஜிடபிள்னாலே நீங்கள் கொஞ்சம் லைட் குக் பண்ணிங்கன்னா அது வந்து ரொம்பவே வந்து பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி உண்டு. பெல் பெப்பரில் அதிக ஃபைபர் இருக்குது. ஸோ பெல் பெப்பர் அண்ட் பன்னீரில் வந்து நல்ல ப்ரோட்டீன், கால்சியம் எல்லாமே இருக்குது. ஸோ இஃப்தாருக்கும் சரி, இல்லை நீங்கள் சஹருக்கு, ஆனால் ஜென்ரலி சஹரை விட நம்ம இஃப்தாருக்கு தான் நம்ம இந்த மாதிரியான ஃபுட்டெல்லாம் சாப்பிடுவோம் இல்லையா. நீங்கள் இன்ஸ்டெட் ஆஃப் ஒரு வடை, பஜ்ஜி இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரியான ஃபுட் எடுத்துக்கிட்டிங்கன்னா சத்தும் ஆச்சு, உங்கள் வயிறும் நல்லா ஃபில் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஹரியாலி இது நம்ம மேரினேட் பண்ணிட்டோம். இப்போ வந்து ரெட் கலர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு சில்லி பவுடர் எடுத்திருக்கேன், அனியன் பவுடர் எடுத்திருக்கேன், கார்லிக் பவுடர் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஜீரா பவுடர் எடுத்திருக்கேன், பிங்க் சால்ட்டை நான் ஆட் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க. இப்போ இது கூட வந்து சேம் சாவர் க்ரீம் ஆட் பண்ணுறேன். கேர்டு இருந்தால் கேர்டும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இது வந்து என்னன்னாக்கா நல்ல மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா பன்னீரை வந்து 5 to 10 மினிட்ஸ் வந்து மேரினேட் பண்ணுங்கள். மேரினேட் பண்ணிவிட்டு எகைன் நீங்கள் இதே மாதிரி ஸ்க்யூவர் எடுத்துக்கோங்க. ஸ்க்யூவர் எடுத்துகிட்டு சேம் அதே மாதிரி அடுக்குங்க. நான் ஃபைனலாக கரம் மசாலா போட்டிருக்கேன், மறந்துட்டேன் சொல்ல. ஸோ கரம் மசாலாவும் கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு கொஞ்சம் நல்ல என்ஹான்ஸ் ஆகும். சரியா? ஸோ அவ்வளோதாங்க. இதை வந்து நல்லா வந்து தடவி ஒரு 10 மினிட்ஸ் வந்து மேரினேட் பண்ணி ஸ்க்யூவரில் நான் சொன்ன மாதிரி கான்ட்ராஸ்ட் கலரில் எடுத்திருக்கேன். க்ரீனுனா ரெட்டுனா க்ரீனுன்ற மாதிரி எடுத்து அனியன்ஸும் ஆட் பண்ணி இது மாதிரி வச்சுட்டு இப்போ நான் வந்து என்கிட்ட க்ரில் மெஷின் இருக்குது. ஸோ நான் க்ரில் மெஷினில் வைக்கிறேன். உங்ககிட்ட ஓவன் இருந்தால் ஓவனில் வைக்கலாம், தவா இருந்தால் தவாவில் வைக்கலாம், எதில் வேணால் நீங்கள் வந்து டோஸ்ட் பண்ணி எடுக்கலாம். நான் ஆனால் இதுக்கு ஒரு சொட்டு கூட ஆயில் யூஸ் பண்ணலைங்க. ஆயில் யூஸ் பண்ணாமல் நான் ஜஸ்ட்டு அவனில் வந்து அதாவது என்னோடய க்ரில் மெஷினில் வந்து வச்சு எடுக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு டிக்கானாலே வந்து பார்த்திங்கன்னா ஆயில்லாம் எதுவுமே போட மாட்டோம். ரொம்ப வந்து ஹெல்த்தியான ஒரு சாப்பாடுன்னு நான் சொல்லுவேன்.
இந்த மாதிரி ஃபுட்டு வந்து நீங்கள் எடுக்கிறது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. ஆயில் இல்லாமல் அட் த சேம் டைம் நல்ல சத்துள்ள ஆகாரம் வந்து எண்ணெய் இல்லாமல் நீங்கள் சாப்பிட்றப்ப உங்கள் உடம்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுட்டை வந்து அதுவும் குறிப்பாக வந்து நோன்பு நேரத்தில் வந்து அதிக ஆயில் எடுக்கிறப்ப நமக்கு வந்து தேர்ஸ்டியாக ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி சாப்பிட்றப்ப உங்கள் உடம்பும் லைட்டாக இருக்கும், அப்புறமா ஹைட்ரேட்டடாக இருப்பீங்க நீங்கள். அதனால் இந்த மாதிரி எடுக்க முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து பாருங்கள், நான் 2 கலர்ஸ்லேயுமே நல்ல கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். ரெட்டுக்கு க்ரீன், க்ரீனுக்கு ரெட்டுன்ற மாதிரி வெஜிடபிளோட சேர்த்து நான் வந்து ஸ்குவரில் அடுக்கி வச்சுருக்கேன். இதை நான் 5 மினிட்ஸ் ரெஸ்ட்டு விட போகிறேன். ரெஸ்ட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து சமைப்போம். இப்போ இன்னும் என்ன பண்ண போகிறேன், நெக்ஸ்ட் ஐட்டம் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னாக்கா, கொஞ்சம் எனக்கு அந்த பண்ணதில் எனக்கு கொஞ்சமாக வந்து அந்த பெல் பெப்பர்ஸும் சரி அனியன்ஸும் கொஞ்சம் எனக்கு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் போட்டுட்டு அந்த மாதிரி பன்னீர்லேயுமே 2 கலர்லேயுமே எனக்கு வந்து ஒரு 2-3 பீசஸ் வந்து லெஃப்ட் ஓவர் ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து நான் இதில் வந்து லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி நான் வந்து ஏர் ஃப்ரை பண்ண போகிறேன். இதை ஏர் ஃப்ரை ஏன் இதை பண்ண போகிறோன்னா, இதில் இன்னொரு ஐட்டம் செய்யலாம். டார்ட்டிலாஸ் இருக்குது இல்லையா? டார்ட்டிலாஸை வந்து நல்ல மைக்ரோவனில் வச்சுட்டு 2ஆக கட் பண்ணி அதில் வந்து உள்ளே இதை ஸ்டஃப் பண்ணி கொஞ்சம் ராஞ்சு இல்லை மைனேஸ் வந்து வச்சிங்கன்னா சூப்பரான ஒரு ரோல் மாதிரி நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ இதுக்கு செகண்ட் ஐட்டம் ரெடி பண்ணிட்டோமா? ஸோ ஒரே ஒரு விஷயத்தையே எத்தனை ஐட்டம் நம்ம செய்ய போகிறோன்னு யோசித்து நம்ம பண்ணோன்னா நமக்கும் வேலையும் ஈஸியாக இருக்கும், அட் த சேம் டைம் நமக்கு நிறைய ஐட்டமும் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் ஹேக்ஸுங்க, குறித்து வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க. நான் வந்து இப்போது லைட்டாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டேன் அண்ட் வந்து இதை ஏர் ஃப்ரை பண்ண போகிறேன். என்னோடய ஏர் ஃப்ரையரில் வந்து ஏர் ஃப்ரை மோடில் 18 மினிட்ஸ் ஆகும். பட் 18 மினிட்ஸ் பிஃபோராகவே நான் எடுத்துடுவேன். ஏன்னா 18 மினிட்ஸ்ன்றது நமக்கு மீட்டுக்கு தான் அது 18 மினிட்ஸ் ஆகும். அதனால் வந்து நான் ஒரு 15 மினிட்ஸ்லேயே எடுத்துகிட்டு போகிறேன். நெக்ஸ்ட் ஓகே, இப்போ நம்ம டைனிங் டேபிளை அரேஞ்ச் பண்ணிடலாம். நான் டைனிங் டேபிளுக்கு ஒரு விரிப்பு வாங்கியிருக்கேன், ரமதான் கரீம்னு போட்டு. ஸோ அதை ஆர்டர் வந்து எனக்கு ரிசீவ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இது வந்து இந்த ஐட்டம் வந்து என்னென்னாக்கா, நம்ம டெக்கரேட், அதாவது நம்ம பண்ண ஐட்டம்ஸ் எல்லாம் இதில் வைக்கிறதுக்கான ஒரு இதுதான் இது. ரொம்ப அழகாக இருந்துச்சு, அதனால் நான் இதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதையும் நான் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இப்போ நான் செய்கிற ஒரு ஐட்டமாக செய்ய நான் போய் அதில் வந்து பரிமாறி வச்சிருவேன் இன்ஷா அல்லாஹ். ஸோ நெக்ஸ்ட்டு வாங்க, இதுவுமே வந்து நான் இப்போ புதுசாக வந்து வாங்கினது தாங்க, இந்த கிரில் மிஷினு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சு. ஈவன் தோ எங்கள் வீட்டில் வந்து நான் பெரிய ஓவன் இருக்குது, மைக்ரோ ஓவன் இருக்குது, இருந்தாலும் இந்த கிரில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னென்னா நம்ம இதில் இந்த மாதிரி பன்னீர் டிக்கா செய்யலாம், அப்புறம் சிக்கன் தந்தூரி செய்யலாம், அப்புறம் எக் என்ன வேணால் செய்யலாம். ஆக்சுவலி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ட்ரே மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை வந்து ஸ்கூவர்லாம் வைக்கிறதுக்கான ட்ரே, இதுக்கு மேலே வந்து ஒரு பிளாக் கலரில் ஒரு ட்ரே, இது கம்பியாக இருக்குது இல்லையா, அது வந்து ட்ரே மாதிரியே இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் எக்கு கூட பண்ணலாம், இல்லை என்ன வேணால் குக் பண்ணலாம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து இந்த காயில் வந்து பாருங்கள் ஹீட் ஆயிடுச்சு. நான் வந்து ஒரு ட்ராப் ஆயில் கூட நான் யூஸ் பண்ணவே இல்லை, நான் அப்படியே வந்து மேலே வச்சுட்டேன். ஸோ இப்போ இது வந்து ஒரு பக்கம் நல்ல வந்து இந்த தீ வந்து ஹீட் ஆகும்போது வந்து உங்களுக்கு நல்ல ட்ரை ஆகி கொஞ்சம் அங்கங்கே அந்த பிளாக் கலரில் உங்களுக்கு ஆகும். அதாவது நல்லா வெந்துடுச்சுன்னா அங்கங்கே கொஞ்சம் பிளாக் ஆகும். அப்படி ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து நல்லா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் அப்புறம் முன்னாடி இருக்கிற பகுதியை பின்னாடி வச்சு கொஞ்சம் அந்த சைடு வேக வைங்க. 2 சைடும் இந்த மாதிரி மாற்றி வேக வச்சுக்கோங்க. நான் ஒரு ஐட்டமாக செய்ய வந்து நான் இந்த டைனிங் டேபிளில் வந்து எல்லாத்தையும் டெக்கரேட் பண்ணி அடுக்கி வைக்கிறேன். ஸோ வாஃபல் செஞ்சோம் இல்லையா, ஸோ வாஃபலை வந்து எடுத்து வச்சிடுறேன் இந்த பவுலில். இந்த பவுலுக்கு வந்து ஒரு லிட்டு இருக்குது. ஸோ நமக்கு அடுக்கி வச்சுட்டு நம்ம அழகாக லிட்டை போட்டு மூடி வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஐட்டம் வந்து நமக்கு அங்கே பன்னீர் வந்து ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது. இருங்க, நமக்கு ஒரு 5 மினிட்ஸில் அது வந்து ரெடி ஆகிடும். ஸோ அதையும் நம்ம எடுத்து நம்ம அடுக்கி வச்சிடலாம் இன்ஷா அல்லாஹ். ஓகே, இப்போ நான் லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து ஓகே வாங்க, இப்போது கொஞ்சம் ரெடி ஆகிடுச்சு. நல்லாவே வந்து ஒரு பக்கம் வெந்துருச்சு. ஓகே, இப்போ நான் அதை வந்து திருப்பி விட்டுக்கிறேன். பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லையா, ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க, சூப்பராக இருக்குது.
இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் செய்கிறப்போ உங்களுக்குமே வந்து ஹாப்பியாக இருக்கும். அட் த சேம் டைம் வந்து குழந்தைங்கள்லாம் இதை விருப்பமாக சாப்பிடுவாங்க. ஜென்ரலி அவங்களுக்கு இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும்ல. ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லைங்க, இதில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி இருக்குது. நிறைய ஆயில் இல்லாமல், ஜங்க் ஃபுட்டாக இல்லாமல், ப்ரோட்டீன் இருக்குது. நிறைய வெஜிடபிள்ஸ் வந்து உங்களுக்கு வெஜிடபிள்லாம் இது ஹாஃப் குக்காக தான் இருக்கும். அதனால் வந்து நிறைய எல்லா சத்துக்களுமே குழந்தைங்களுக்கு கிடைக்கும். என் வீட்டு பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். கலர்ஃபுல்லாக இருக்குன்னா சாப்பிட்ருவாங்க. என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் பன்னீர். பட் என் பாப்பாவுக்கு சுத்தமாக பிடிக்காது, அதனால் அவள் சாப்பிட மாட்டா. எங்களுக்கெலாம் இது ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஸ்பெசிஃபிக்கலி நான் வந்து ஹெல்த்தியான விஷயம்னா எனக்கு ரொம்பவே தேடி தேடி சாப்பிடுவேன். அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நல்லா பாருங்கள், நல்லா வெந்துருச்சு 2 பக்கமும். நான் 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டுட்டேன். ஓகே, அது முடிஞ்சிருச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஐட்டம் பார்ப்போமா? நெக்ஸ்ட் ஐட்டம் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா, நான் சொன்ன அந்த டாட்டிலாவை வந்து லைட்டாக மேலே பட்டர் தடவி மைக்ரோவேவில் ஒரு 3 மினிட்ஸ் நான் வைக்க போகிறேன். ஸோ வச்சிங்க அப்படின்னாக்கா அந்த டாட்டிலான்றது உங்களுக்கு ஹாஃப் குக்கில் தான் இருக்கும், மிச்ச குக்கு நம்ம தான் பண்ணணும். ஸோ நான் வந்து ஒரு 3 மினிட்ஸ் செட் பண்ணிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் ஐட்டம் என்னென்னு பார்ப்போமா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா டீ போட போகிறேங்க. ஸோ இது டீ போடுறது எல்லாருக்குமே தெரியும், இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஈவன் தோ நான் வந்து ஒரு டீ ஜார் வந்து புதுசாக வாங்கியிருந்தேன். ஸோ அதில் வந்து இப்போ போடலாம் எனக்கு ஆசையாக இருந்துச்சு. ஸோ ஆஸ் யூஷுவல் வந்து டீ பவுடர் போட்டாச்சு, சுகர் போட்டாச்சு. இஞ்சி தட்டி போடலை, யூஸ்வலி இஞ்சி போட்டு தான் போடுவேன். பட் நான் வந்து இன்றைக்கி ஏலக்காய் பவுடர் மட்டும் போடுறேன். பிகாஸ் எனக்கு இன்றைக்கி நிறைய வேலைங்க, எல்லா வேலையும் பார்த்துட்டு அதையும் என்னால் செய்ய முடியல. அண்ட் நான் அந்த ஏர் ஃப்ரை பண்ண வச்சுருந்தேன் இல்லையா, பாருங்கள் எவ்வளோ பக்காவாக ரெடி ஆகிடுச்சின்னு. சும்மா லைட்டாக தான் நம்ம ஆயில் அதில் ஸ்ப்ரே பண்ணியிருந்தோம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதில் வந்து ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இது கூட நான் ரேஞ்ச் வந்து ஆட் பண்ணுறேன். லைட்டாக ரேஞ்ச் போட்டுக்கோங்க. 2 பக்கமும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்குல்ல பார்க்க? இந்த மாதிரி ஒரு எவ்வளோ இருக்கோ உங்களுக்கு ஸ்டஃபிங் இருக்கோ அவ்வளோ இதுக்கு நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 4-5 வந்தது எனக்கு. இந்த மாதிரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குங்க. ஓகே, நமக்கு டீ ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் டீ வந்து நல்லா பாருங்கள், நல்லா திக்காக சூப்பராக இருக்கும் டீ. ஏலக்காய் போட்டதுனால ரொம்ப வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபில்டர் பண்ணிக்கிறேன். ஓகே, நமக்கு இப்போ இங்கே பண்ணி ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இது வந்து ஆஃப் பண்ணிட்டேன். டீயும் வடிகட்டிட்டேன். டீயோட ஜாரை க்ளோஸ் பண்ணி நம்ம டைனிங் டேபிளில் போய் வச்சிடலாம். எஸ், வாஃபல் வச்சாச்சு, டீ வச்சாச்சு. வேறு நம்ம பன்னீர் பண்ணிட்டோம். இப்போ பன்னீரையும் வச்சிடலாம். ஸோ பன்னீருக்கு அங்கே ஒரு பாத்திரம், அங்கே ஒரு இது வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு வெசிலில் வந்து இது வந்து எனக்கு இந்த வெசில் ரொம்ப பிடிக்குங்க. ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும். பட் இதுக்கு லிட்டு கிடையாது, அவ்வளோதான். ஓகே, பன்னீர் வச்சிட்டோம், வாஃபிள் வச்சிட்டோம், டீ வச்சிட்டோம். இன்னும் நம்ம என்ன பண்ணணும், நம்ம இப்போ ஒரு புதுசாக ஒரு ஐட்டம் பண்ணோம் இல்லையா, ரோல் மாதிரி பன்னீர் ரோல், அதையும் நம்ம இப்போ வைக்க போகிறோம். ஓகே, சாலட். நமக்கு சாலட் வந்து ஃபஸ்ட்டு நம்ம செஞ்சதே சாலட் தான் இல்லையா. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு சாலட் எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து இந்த பவுல் இருக்குது, குட்டி குட்டியாக 4 பவுல் இருக்குது இல்லையா, அந்த பவுலில் ஒரு பவுலில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா சாஸ் போட போகிறேன். டொமேட்டோ கெச்சப், டொமேட்டோ சாஸ். ஏன்னா நம்ம ரோல் இப்போ வைக்க போகிறோன்னா அந்த ரோலுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு வேணும் இல்லையா. ஸோ இந்த பவுலில் நான் வந்து சாஸ் போடுறேன். நெக்ஸ்ட்டு சாலடை கொஞ்சமாக அந்த எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து என்னென்னா கொத்தமல்லி, கொரியண்டர் சட்னி அண்ட் நோம்பு திறக்கிறதுக்கு பேரிச்சப்பழம். 2 பேர் தான் நோம்பு, அதனால் நான் 2 பேரிச்சப்பழம் வச்சுருக்கேன். எஸ், நெக்ஸ்ட்டு நம்ம ரோல்.
அழகாக அடுக்கி வச்சிடலாம். ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. நல்லா ஒன்று நோட்டீஸ் பண்ணிங்களா, எல்லாமே ரெட்டு க்ரீனாக இருக்குது பாருங்கள். எஸ், ரோல்லையும் ரெட் க்ரீன் இருக்குது, அங்கே பன்னீர் டிக்காலையும் ரெட் க்ரீன் இருக்குது, சாஸ் அண்ட் சட்னிலையுமே ரெட் க்ரீன் இருக்குது, அண்ட் சாலட்லேயுமே ரெட் க்ரீன் இருக்குது. ஸோ இன்னையோட ஃபுட் எல்லாமே ஆக்சுவலி இது கோஇன்சிடென்ஸாக அமைஞ்சிருச்சு. நான் எதுவுமே பிளான் பண்ணிலாம் இந்த கலர்ஸில் பண்ணலை. ஒன்லி நான் பன்னீருக்கு மட்டும்தான் கான்ட்ராஸ்டாக இருக்கணும் ரெட் க்ரீன் பிளான் பண்ணேன். பட் எல்லா ஐட்டமுமே இன்றைக்கி ரெட் க்ரீனில் அமைஞ்சிருச்சு, அல்ஹம்துலில்லாஹ். ஸோ நம்மளோட இஃப்தாருக்கான 13th இஃப்தார் டே ஆஃப் 13th ரமதானுக்கு இஃப்தாரோட ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் ஹரியாலி பன்னீர் டிக்கா அண்ட் ரெட் பன்னீர் டிக்கா. அப்புறம் நமக்கு சாய் டீ, சூப்பர் டீ, ஏலக்காய் சாய் ரெடி ஆகிட்டு, அப்புறமா புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு, அண்ட் பன்னீர் டிக்கா ரோல் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வாஃபிள், பனானா வாஃபிள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அண்ட் வி ஹாவ் லாட்ஸ் ஆஃப் டிப்ஸ், சாஸ் இருக்குது, சட்னி இருக்குது, அண்ட் எஸ் பேரிச்சப்பழம், சாலட்ஸ், அதுக்கு சாப்பிட்றதுக்கான வெசில் அந்த நைவ்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு வீடியோவில் இன்ஷால்லா கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருங்க. அப்படியே இந்த ஆயிஷா உலகமையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்களேன், பெல் ஐக்கான்லேயும் ப்ரெஸ் பண்ணிடுங்களேன் ப்ளீஸ்.